கிருஷ்ணகிரி டவுன் சையத் பாஷா மலையில் 18ஆம் தேதி வந்துட்டு திருப்பத்தூர்லேருந்து ஒரு பர்சன்ஸ் மேலே உள்ள தர்காக்காக வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்துட்டு ஒரு 4 பேர் வந்துட்டு அவங்கள தாக்கிட்டு அவங்ககிட்ட அணிஞ்சிருந்த நகையும் பறிச்சுட்டு 2 பேர் வந்துட்டு அந்த லேடிகிட்ட செக்ஸுவலாக மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமான கம்ப்ளைண்ட் நேற்று கிருஷ்ணகிரி டவுன் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது பேரில் எஃப்ஐஆர் போட்டு அந்த அக்யூஸ் 4 பேர் யாருன்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி நைட்டே 2 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டோம். ரிமைனிங் 2 அக்யூஸ்ட்டு இன்றைக்கி காலையில் பிடிக்கிறப்ப இன்ஸ்பெக்டர் வெங்கடேஷ் பிரபு அண்ட் எஸ்ஐ பிரபாகரன் டீம் பார்க்குறப்ப வந்துட்டு தாலுக் லிமிட்டில் போலீஸ் அசால்ட் பண்ணிட்டு தப்பிச்சு முயற்சி செய்கிறப்போ ஒரு ப்ரிகாஷனரி ஃபயர் அசால்ட் பண்ணிவிட்டு ஒரு போலீஸுக்கு ஒரு சின்ன இன்ஜுரி ஆகிருக்கு. அதில் வந்துட்டு ஒரு ஃபயரை ஓப்பன் பண்ணி வார்னிங் ஷாட் அடிச்சுட்டு செகண்ட் இது பண்ணுறப்ப ஒருத்தருக்கு காலில் இன்ஜுரி ஆகிருக்கு. இன்னொருத்தர் வந்துட்டு அந்த இடத்துல தவறி விழுந்ததில் காலில் அடிபட்டிருக்கு. இப்போ மேலும் வந்துட்டு இப்போ அவங்க இன்ஜூர்டு போலீஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டில் இருக்கார். அந்த 2 பேரும் இங்கே அட்மிட் பண்ணியிருக்கு. மேலும் அந்த வழக்கு விசாரணை பண்ணிகிட்ருக்கோம். ஒரு போலீஸுக்கு கையில் ப்ளஸ் லைட்டாக செஸ்ட்டில் காயம் ஆகிருக்கு. இப்போ அது எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறோன்ட்டு இருக்காங்க. ப்ளஸ் இன்னொருத்தருக்கு கீழே விழுந்ததில் உள்காயம் இருக்குது. அது வந்துட்டு இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. சார் எந்த அடிப்படையில் நம்ம இதை சர்ச் பண்ணி டவர் லொக்கேஷன் போட்டோம்? ஆமாங்க, நம்ம அவங்க நைட்லேருந்து அந்த டீம் பார்த்துட்டு இருந்தாங்க. நேற்று 2 குற்றவாளிகளை பிடிச்சிட்டு அப்ஸ்காண்டிங் அக்யூஸ்ட்டு இன்றைக்கி நம்ம மார்னிங் இருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஒரு லொக்கேஷன் கிடச்சி நம்ம அங்கே போகிறோம். அங்கே போகிறப்ப அவங்க தப்பிக்க முயற்சி செய்கிறப்ப இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இருந்துருக்கு. கம்ப்ளைண்ட் நேற்று ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் கிடச்சிது. அது கிடச்சோடனே நம்ம நைட்டே வந்து 2 அக்யூஸ் செக்யூர் பண்ணிட்டோம். 2 அப்ஸ்காண்டிங் அக்யூஸ்ட்டை நம்ம சேஸ் பண்ணி இப்போ காலையில் பிடிச்சிருக்கோம். உடனடியாக நம்மளுக்கு தகவல் வந்தோடனே நம்ம நடவடிக்கை உடனடியாக இருக்கும். சுரேஷ் மேலே 2 அடிதடி வழக்கு இருக்குது. மேலும் வந்துட்டு இப்போ ஃபர்தராக விசாரிக்கிறோம்.